வணக்கம். தாய்ப்பாலுடன் மற்ற மாற்றீடுகளை ஒப்பிடும் ஸ்போக்கன் டுட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டுட்டோரியலில் நாம் கற்கப் போவது தாய்ப்பாலின் நன்மைகள், ஃபார்முலா பால் மற்றும் விலங்கினுடைய பாலின் தீமைகள். தாய்ப்பால் என்பது முழுமையான ஊட்டச்சத்து நிறைந்த திரவ உணவாகும். அதில் நீர், கார்போஹைட்ரேட்கள், கொழுப்புகள் மற்றும் புரதங்கள் நிறைந்துள்ளன. பல்வேறு வைட்டமின்கள், கனிமங்கள், ஹார்மோன்கள் மற்றும் என்சைம்களும் நிறைந்துள்ளன. இந்த தாய்ப்பாலானது சிசுவிற்கு தேவையான வளர்ச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குகிறது. தாய்ப்பாலின் கூறுகள் வேறொரு டுட்டோரியலில் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை காணவும். தாய்ப்பாலை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம். ஒரு தாய்ப்பாலானது தனது சிசுவிற்கு பிரத்யேகமாக பொருந்தக்கூடிய சிறப்பு வாய்ந்ததாகும். அதன் கூறுகள் நிலையாக இருப்பதில்லை. சிசுவின் வளர்ச்சி தேவைக்கேற்ப அது மாறுபடுகிறது. ஒவ்வொரு தாய்ப்பாலூட்டலுக்கும் நாளுக்கு நாள் மற்றும் மாதத்திற்கு மாதம் அது மாறுபடும். ஒவ்வொரு தனிப்பட்ட தாய்ப்பாலூட்டலின் போதும் அதன் கூறுகள் மாறுபடும். ஒரு உதாரணத்துடன் இதை புரிந்து கொள்வோம். தாய்ப்பாலூட்டலின் ஆரம்பத்தில் அதில் புரதம், சர்க்கரை நிறைந்து நீர்த்தன்மையாக இருக்கிறது. சிசுவின் தாகம் தீர இது உதவுகிறது. தாய்ப்பாலூட்டலின் இறுதியில் அது கெட்டியாக மாறி கூழ்த்தன்மையாகிறது. இதில் சிசுவிற்கு முழுமை மற்றும் திருப்தி அடைய உதவக்கூடிய நல்ல கொழுப்புகள் நிறைந்துள்ளன. சிசுவின் வயதிற்கேற்ப கூட தாய்ப்பாலின் அளவு மாறுபடுகிறது. பல தாய்மார்கள் தாய்ப்பாலிற்கு பதிலாக வேறொரு மாற்றுக்களை தேர்ந்தெடுக்கின்றனர். எடுத்துக்காட்டாக ஃபார்முலா பால் அல்லது விலங்கின் பால். இந்த டுட்டோரியலில் அவற்றை நாம் தாய்ப்பாலுடன் ஒப்பிடுவோம். முதலில் நாம் ஃபார்முலா பால் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். ஃபார்முலா பால் என்பது சிசுவிற்கு வணிக ரீதியாக தயாரிக்கப்பட்ட உணவாகும். அது மாவு அல்லது திரவ வடிவில் இருக்கும். அவை சிசுக்களுக்கு பாட்டில், கப் அல்லது ஸ்பூன் மூலமாக கொடுக்கப்படுகிறது. ஃபார்முலா பால் என்பது நீர் அகற்றிய விலங்கின் பால் ஆகும். சோயா பால் அல்லது காய்கறிகளின் பால், காய்கறி எண்ணெய்கள், இமல்சிஃபயர்கள், செயற்கை சர்க்கரை மற்றும் பதப்படுத்தும் பொருட்கள் அதில் சேர்க்கப்பட்டுள்ளன. ஃபார்முலா பால் பொருட்கள் மிகவும் விலை உயர்ந்தவை. தாய்ப்பாலை போல் இல்லாமல் அதன் கூறுகள் ஒவ்வொரு சிசுவிற்கும் ஏற்றாற்போல் தனித்துவமாக இருக்காது. அனைத்து சிசுக்களுக்கும் ஒரே மாதிரியான கூறுகளை கொண்ட பொருள் ஆகும். ஃபார்முலா பால் பொருட்களில் ஆன்டிபாடிகள், உயிருள்ள அணுக்கள் மற்றும் நல்ல பாக்டீரியாக்கள் கிடையாது. ஃபார்முலா பாலை பதப்படுத்தும் நடைமுறையில் பல என்சைம்கள் அழிக்கப்படுகின்றன. ஆதலால் அதிலிருந்து ஊட்டச்சத்தின் உறிஞ்சுதல் மிக குறைவாகவே உள்ளது. ஃபார்முலா பால் வழங்கப்பட்ட சிசுக்களின் குடல் கூறுகள் தாய்ப்பால் வழங்கப்பட்ட சிசுக்களிடமிருந்து மாறுபட்டு இருக்கும். இது சிசுவின் ஆரோக்கியத்தில் நீண்ட கால விளைவை ஏற்படுத்தும். ஃபார்முலா பாலை வழங்குதல் குடலில் நல்ல பாக்டீரியாவின் வளர்ச்சியை குறைக்கிறது. வியாதி விளைவிக்கும் பாக்டீரியாவின் வளர்ச்சியை அது அதிகரிக்கிறது. அது குறைப்பிரசவ சிசுக்களின் குடலின் பிரச்சனையை உண்டாக்கும் ஆபத்தை அதிகரிக்கிறது. இது அந்த குழந்தைகளின் குடல் திசுக்களின் சேதம் மற்றும் இறப்பை விளைவிக்கிறது. குடல் திசுக்கள் அழிந்தால் அந்த குழந்தைகளின் நிலைமை மோசமாக இருக்கும். ஃபார்முலா பால் வழங்கப்பட்ட சிசுக்களுக்கு அடிக்கடி வயிறில் கோளாறு ஏற்படுகிறது. அவர்களுக்கு வயிற்றில் வாயு தொல்லை, வயிற்றில் உப்புசம் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது. ஃபார்முலா பால் வழங்கப்பட்ட சிசுக்களுக்கு உடல் பருமன் போன்ற பிரச்சனை வரலாம். வாழ்நாளில் பின்னர் நீரிழிவு நோய், இரத்த கொதிப்பு போன்ற ஆபத்துகளும் ஏற்படலாம்.
ஃபார்முலா பால் வழங்கப்பட்ட 1 வயதிற்கும் குறைவான சிசுக்கள் உடனடியாக இறப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. புட்டிப்பால் கொடுப்பது மூக்கின் வழி அல்லாமல் வாயின் வழி சுவாசிப்பதற்கு காரணமாகிறது. இவை அனைத்தும் ஸ்லீப் அப்னியாவின் ஆபத்தை அதிகரிக்கும் காரணங்கள் ஆகும். அது தூங்கும் பொழுது சுவாசம் தடைப்படும் ஒரு நிலையாகும். புட்டிப்பாலானது பல் சொத்தை மற்றும் முன்பற்கள் முன்னோக்கி தள்ளப்படுவதை விளைவிக்கிறது. ஃபார்முலா பால் வழங்கப்படும் சிசுக்களுக்கு நோய் தொற்றுக்களின் ஆபத்து அதிகமாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக நிமோனியா, வயிற்றுப்போக்கு மற்றும் காது தொற்று. அவர்களுக்கு ஆஸ்மா மற்றும் மூச்சு திணறல் கூட இருக்க அதிக வாய்ப்புள்ளது. ஃபார்முலா பாலானது சிசுக்களுக்கு தோல் வியாதிக்கான ஆபத்தை அதிகரிக்கிறது. ஃபார்முலா பாலை சரியாக செய்வதில் அலட்சியமானது மேலும் பெரிய ஆபத்தை விளைவிக்கலாம். இதை ஒரு உதாரணத்துடன் புரிந்து கொள்வோம். அதிக அளவிலான மாவை நீரில் சேர்த்தல் அது சிசுக்களின் நீர் இழப்பினை ஏற்படுத்துகிறது. உடலின் சோடியமின் அளவையும் அதிகப்படுத்துகிறது. இதன் விளைவாக சிசுவிற்கு எரிச்சல், சோம்பல் மற்றும் வலிப்பிற்கான அறிகுறிகள் தென்படலாம். அதிகப்படியான சோடியமின் அளவு சிசுவின் முதிர்ச்சி அடையாத சிறுநீரகத்தில் சுமையை ஏற்றும். முன்பு கூறியது போல் ஃபார்முலா பாலானது விலை உயர்ந்ததும் கூட. அதை சிக்கனமாக பயன்படுத்த தாய் குறைந்த மாவை அதிக நீரில் சேர்க்கலாம். குறைந்த மாவினை பயன்படுத்துவதால் சிசுக்கள் பசியாகவே இருந்து அதனால் மிக குறைந்த எடை அதிகரிப்பை விளைவிக்கும். ஃபார்முலா பாலினை தயாரிக்கும் பொழுதும் சேமிக்கும் பொழுதும் சுகாதாரத்தை கடைபிடிக்க வேண்டும். ஃபார்முலா பாலானது சூடான மற்றும் சுத்தமான நீரில் தயாரிக்கப்பட வேண்டும். குளிர்ந்த மற்றும் அழுக்கான நீரில் தயாரித்தல் சிசுக்களுக்கு நோய் தொற்றை விளைவிக்கும். பால் பாட்டில்களை சுத்தம் செய்து கிருமி நீக்கம் செய்ய வேண்டும். சரியாக சுத்தம் செய்யாதது மற்றும் அசுத்தமான நீரில் கழுவுவது போன்றவை நோய் தொற்றை விளைவிக்கும். இதுவரை ஃபார்முலா பாலை பற்றி பார்த்தோம். இப்பொழுது விலங்கின் பாலை பற்றி கற்போம். பசு, எருமை, ஆடு போன்றவற்றிலிருந்து கிடைக்கும் பால் விலங்கின் பால் ஆகும். பல மக்கள் விலங்கின் பாலை தாய்ப்பாலுக்கு ஈடாக கருதுகின்றனர். எனினும் இது உண்மை அல்ல. இதை நான் காரணத்துடன் விளக்குகிறேன். தாய்ப்பாலின் ஊட்டச்சத்து கூறுகள் விலங்கின் பாலின் ஊட்டச்சத்து கூறுகளிலிருந்து வேறுபட்டதாகும். விலங்கின் பாலில் கேசின் எனப்படும் புரதமானது அதிக அளவில் இருக்கிறது. இது தாய்ப்பாலை விட 6-7 மடங்கு அதிகமாகும். விலங்கின் பாலில் உள்ள அதிகப்படியான கேசின் கடினமான மற்றும் உறுதியான தயிரை உண்டாக்குகிறது. சிசுக்களுக்கு கேசினை ஜீரணிப்பது கடினமானது. மாறாக தாய்ப்பாலில் அதிக அளவிலான வே புரதம் உள்ளது. கேசினை ஒப்பிடுகையில் சிசுக்களுக்கு வே புரதத்தை ஜீரணிப்பது எளிதானது. சிசுக்களுக்கு பசுவின் பாலை வழங்குவது பால் புரதங்களின் ஒவ்வாமையை அதிகரிக்கிறது. அது சிசுக்களின் அயன் குறைபாட்டு அனீமியாக்கு கூட வழிவகுக்கிறது. சிசுக்களில் அயன் குறைபாடானது உடல் வளர்ச்சி மற்றும் அறிவாற்றலை பாதிக்கிறது. தாய்ப்பால் மற்றும் விலங்கின் பாலில் இரும்புச்சத்து குறைவாகவே உள்ளது. ஆனால் தாய்ப்பாலில் உள்ள இரும்புச்சத்தானது விலங்கின் பாலை விட எளிதில் உறிஞ்சப்படுகிறது. தாய்ப்பாலில் உள்ள 50% இரும்புச்சத்தானது உறிஞ்சப்படுகிறது. ஆனால் பசுவின் பாலிலிருந்து வெறும் 10% இரும்புச்சத்து மட்டுமே உறிஞ்சப்படுகிறது. சில வேளையில் விலங்கு பால் புரதங்களின் ஒவ்வாமையானது மலத்தில் இரத்தம் வருவதற்கு காரணமாகலாம். இது சிசுவிற்கு இரும்புச்சத்தின் குறைபாட்டினை மேலும் மோசமாக்குகிறது. விலங்கின் பாலில் ஜிங்க், நியாசின், வைட்டமின் ஏ, சி மற்றும் இ குறைவாக இருக்கிறது. மூளை வளர்ச்சிக்கு தேவையான நல்ல கொழுப்புகளும் விலங்கின் பாலில் குறைவாக உள்ளது. ஆதலால் ஃபார்முலா பால் அல்லது விலங்கின் பால் வழங்கப்பட்ட சிசுக்களை விட தாய்ப்பால் வழங்கப்பட்ட சிசுக்களுக்கு அதிக நுண்ணறிவு இருக்கிறது.
விலங்கின் பாலில் அதிக அளவிலான புரதம், சோடியம் மற்றும் பொட்டாசியம் உள்ளது. மேலும் குளோரைடு மற்றும் பாஸ்பரஸ் கூட அதிகமாக உள்ளது. இது சிசுவின் முதிர்ச்சி அடையாத சிறுநீரகத்தில் சுமையை ஏற்றும். அதன் விளைவாக அவர்கள் நீர் இழப்பினால் பாதிக்கப்படுகின்றனர். அதிகப்படியான பாஸ்பேட்டின் சுமை சிசுக்களில் கால்சியம் குறைபாட்டிற்கு வழிவகுக்கிறது. விலங்கின் பாலை போல் ஃபார்முலா பாலிற்கும் வேறு தீமைகள் உள்ளன. எடுத்துக்காட்டாக, அவற்றில் ஆன்டிபாடிகள் மற்றும் நல்ல பாக்டீரியாக்கள் இல்லாமை. ஆதலால் சிசுவிற்கு 1 வயதாகும் வரை விலங்கின் பாலை தவிர்ப்பது சிறந்தது. விலங்கின் பால் மற்றும் ஃபார்முலா பாலை ஒப்பிடுகையில் தாய்ப்பால் சுற்றுப்புற நன்மைகள் நிறைந்தது. விலங்கு மற்றும் ஃபார்முலாவின் பாலில் பதப்படுத்துதல், பெட்டியில் அடைத்தல் மற்றும் போக்குவரத்து உள்ளது. இது செலவு மற்றும் கழிவையும் அதிகரிக்கிறது. இதை தயாரிக்க பல பொருட்கள் மற்றும் நேரம் தேவைப்படுகிறது. ஆனால் தாய்ப்பாலுக்கு பெட்டியில் அடைத்தல் மற்றும் போக்குவரத்து எதுவும் தேவைப்படாது. இது எந்தவித கழிவு, புகை மற்றும் சத்தத்தை ஏற்படுத்துவதில்லை. விலங்கின் பால் மற்றும் ஃபார்முலா பால் கெட்டுப்போவதற்கான ஆபத்தும் உள்ளது. அது பாக்டீரியா மாசுபாட்டினால் கெடுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் தாய்ப்பால் கதகதப்பான வெப்பநிலையில் எப்பொழுதும் புதியதாக இருக்கிறது. தாய்ப்பாலுக்கு பதிலாக மற்றவற்றை கொடுப்பது ஆரோக்கியத்தில் பல கேடுகளை ஏற்படுத்தும். தாய்ப்பால் கொடுக்காமல் இருக்கும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் மற்றும் கருப்பை புற்றுநோய்க்கான அதிக ஆபத்து உள்ளது. வேறு வியாதிகள் வரவும் அதிக வாய்ப்புள்ளது. எடுத்துக்காட்டாக, நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்கள். தாய்ப்பாலூட்டும் தாய்மார்களுக்கு பிற்காலத்தில் அதிக அறிவாற்றல் இருக்கும். பாலை கொடுக்கும் தாய்மார்களுக்கு தங்கள் கர்ப்பத்தின் போது இருக்கும் எடை அப்படியே இருக்கிறது. ஆதலால் அவர்களுக்கு உடல் பருமனுக்கான ஆபத்து அதிகமாக உள்ளது. பிற்காலத்தில் அவர்களுக்கு எலும்பு சம்பந்தமான வியாதிகள் வரவும் அதிக ஆபத்து உள்ளது. இது இடுப்பு மற்றும் மூட்டுகளில் வலி மற்றும் எலும்பு முறிவை ஏற்படுத்தலாம். அவர்களிடம் பிரசவத்திற்கு பின்னால் ஏற்படும் மன அழுத்தத்தையும் காணலாம். பிரத்யேக தாய்ப்பாலூட்டல் இயற்கையான கருத்தடையாக இருப்பதை நினைவில் கொள்ளவும். தாய் பிரத்யேகமாக தாய்ப்பால் ஊட்டவில்லை எனில் கருத்தடை செயலற்று போகிறது. ஆதலால் தாய்ப்பாலை மற்ற பால்களுடன் ஈடுகட்டக்கூடாது. இது 2 பிரசவத்திற்கும் இடையேயான குறைந்த இடைவெளியை அதிகரிக்கிறது. இதன் விளைவாக தாய் மற்றும் சிசு ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கான ஆபத்துக்கு ஆளாகின்றனர். முடிவாக, தாய்ப்பாலுக்கு சரியான ஈடு வேறு எதுவும் இல்லை. தாய்ப்பாலுக்கு ஈடாக பல பொருட்கள் அதிக அளவில் விளம்பரப்படுத்தப்படுகின்றன. இதன் விளைவாக பிரத்யேக தாய்ப்பாலூட்டல் குறைகிறது. தாய்ப்பாலே சிசுக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த மூலமாகும். சிசுக்களின் மாறுபடும் வளர்ச்சி தேவைகளுக்கு ஏற்ப அது பாதுகாப்பானது மற்றும் பொருத்தமானது. சிசு மற்றும் தாய்க்கு தேவையான எண்ணற்ற நன்மைகளை தாய்ப்பால் கொண்டுள்ளது. ஆதலால் முதல் 6 மாதங்களுக்கு பிரத்யேகமாக தாய்ப்பால் மட்டுமே வழங்கப்பட வேண்டும். 6 மாதங்களுக்கு பிறகு தாய்ப்பாலூட்டலுடன் சேர்த்து கூடுதல் உணவும் வழங்கப்பட வேண்டும். குறைந்தது 2 வயது வரை தாய்ப்பாலை வழங்க தொடர வேண்டும். சரியான தாய்ப்பாலூட்டலின் நுட்பங்கள் வேறு டுட்டோரியல்களில் விளக்கப்பட்டுள்ளது. பயனுள்ள தாய்ப்பாலூட்டலுக்கு அவற்றை காணவும். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.